அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீப ஒளியைப் போல அனைவருடைய வாழ்க்கையும் வெளிச்சம் பெற இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு நாம் கார்த்திகை தீப திருவிழா ஏன் கொண்டாடுறோங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களில் நமக்கு சூரிய ஒளி மிக குறைவாக இருக்கும். இப்போ மாதிரி முந்தைய காலத்தில் நமக்கு மின்சார பல்பெல்லாம் கிடையாது. ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, முந்தைய காலங்களில் தெருவில் நடக்கும் மனிதர்களுக்கு வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாசலின் முற்றத்தில் தீபங்களை ஏற்றினாங்க. நமது முன்னோர்கள் ஒவ்வொரு பண்டிகையையும் காரண கர்த்தாவோடு கொண்டாடியிருக்கிறாங்க. அதில் ஒன்றுதான் நாம் கொண்டாடும் கார்த்திகை தீப திருவிழா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் வாசலில் விளக்கேற்றுவாங்க. குறிப்பாக 3 நாட்கள் கட்டாயமாக வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் ஏற்றப்படும் தீபம் பரணி தீபம், 2வது நாள் ஏற்றப்படும் தீபம் கார்த்திகை தீபம், 3வது நாள் ஏற்றப்படும் தீபம் சர்வ ஆலய தீபம். அதாவது இதை ரோஹிணி தீபம்னு வேற சொல்லுவாங்க. இது எல்லா கோவில்களிலும் ஏற்றப்படும் தீபமாகும். இன்று மாலை 6:30 மணிக்கு, அதாவது 6:30க்கு மேலே 5 விளக்கு ஏற்றணும். ஏன் 5 விளக்கு ஏற்றுறோன்னா, பஞ்சபூதங்களும் நமக்கு உதவ வேண்டும் என்பதற்காக ஏற்றப்படுகிறது. சிவபெருமானின் 5 அம்சங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை காட்டும் விதமாக இந்த பரணி தீபமானது ஏற்றப்படுகிறது. பாவங்களை போக்கி நன்மைகளை தரும் தீப திருநாள் பரணி தீபம் ஏற்றும் இன்றைய நாள் பிரதோஷம் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் வருவதால் மிகவும் விசேஷமானது. எனவே நாம் அனைவரும் இன்று 6:30 மணி அளவில் 5 தீபங்களை ஏற்றி இறைவனை வழிபடுவோமாக.